வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. நம்ம சேனலில் அரசியல் ஆய்வுகள் குறித்தும் நிறைய காணொலிகள் வெளியிட்டிருக்கோம். அரசியல் ஆய்வுகள் என்பது என்ன அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த கட்சியினுடைய சொந்த கருத்துக்கள், அவர்கள் கட்சியை வளர்த்துக்கக்கூடிய ஐடியாக்கள், ஆலோசனைகள் அவர்கள் செய்து கொள்வார்கள். நாம் அதில் தலையிடுவதற்கு எந்த உரிமையும் இல்லை என்பது ஒருபுறம் இருந்தாலும், ஒரு வலிமையான ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் தேவை. இந்த இரண்டு கட்சிகளையும் குறித்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், அதாவது நேர்மறை விவாதம் அல்லது நேர்மறை ஆய்வு, இதை செய்வது ஒவ்வொரு வாக்காளனுக்கும் உள்ள கடமையாகவே நான் கருதுகிறேன். அந்த வகையில் அதிமுக என்ற எதிர்கட்சி, அதாவது ஆளும் கட்சியான திமுகவுக்கு அடுத்து வாக்குகளை பெற்ற கட்சியாக அதிமுக கட்சி, ஆனால் பரபரப்பாக இயங்குவதிலும் மக்கள் மத்தியில் தாங்கள் தான் எதிர்கட்சி என்று கூறிக்கொள்வதிலும் முன்னணியில் இருக்கும் பாஜகவை பற்றி இப்போ அதிகமாக பேச வேண்டியதில்லை. ஏன்னா அதில் பிரயோஜனம் இல்லை. நம்ம தமிழில் பேசுகிறோம். ஏன் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிற காரணம் சொல்லிடுறேன். நம்ம தமிழில் பேசுகிறோம். தமிழில் பேசினா இங்கே இருக்கிற தலைவர்கள் தான் புரியும். இங்கே இருக்கிற தலைவர்களுக்கு எவ்வளவு புரிந்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இவர்கள் டெல்லி தலைமையை இந்த என்ன ஆர்டர் வருதோ, கட்டளை வருகிறதோ, அதை தான் மேற்கொள்ளணும். இப்போ நாம் போய் தமிழில் பேசி இதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கூட சின்ன ஒரு மாறுதலோடு சொன்னாலும் முடிஞ்சது. அதனால் என்னைக்கு டெல்லி பாஜக தமிழ் கற்றுக்கிட்டவங்கள தலைமையிலேருந்து வர்றாங்களோ அன்னைக்கு தான் இங்கேயும் ஒரு இணைப்பு ஏற்படும். சரி, அது இருக்கட்டும். இப்போ அதிமுக, நான் நம்முடைய சேனல்ல நிறைய முறை போட்டிருக்கேன். அதிமுகவை கலைத்து விடுங்கள் என்று ஒரு சுமார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் இருக்குது. அதிமுகவை கலைத்து விடுங்கள் அப்படின்னு. இந்த அதிமுகவை கலைத்து விடுங்கள் என்று ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஒரு பிம்ப அரசியலையும் சினிமா கவர்ச்சியையும் கொண்டுதான் இந்த அதிமுக உயிர்ப்போடு இருந்ததாக நான் அறிகிறேன். சமகாலத்தில் நான் வாழ்ந்த சமகாலத்தில் அந்த கட்சி ஆட்சியை பிடித்த போதும், அந்த கட்சியின் தலைவராக செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும், எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போதும், ஒரு சினிமா கவர்ச்சியும் அந்த ஒரு தனியாக அந்த பிம்பத்துக்கு இருந்த ஒரு கவர்ந்து இழுக்கும் தன்மையும் மட்டும்தான் அந்த கட்சியை காப்பாற்றியது. வேறு சித்தாந்தங்களோ அவர்களுடைய மிகப்பெரிய அளவிற்கரிய பலம் பொருந்திய செயல்கள் என்று ஒன்றுமில்லை. என்ன தைரியமாக பேசுவது, அல்லது தேசிய கட்சி தலைவர்களை மரியாதை இல்லாமல் நடத்துவது, அவர்களை வீட்டுக்கு வரவைப்பதே பெரிய சாதனையாக கருதி கொள்வது, அது திராவிட கட்சிகளுக்கு இருக்க ஒரு மனநோய். ஒரு தேசிய கட்சி தலைவர், ஒரு திராவிட கட்சியை சேர்ந்த ஒரு மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்கள் வீட்டிற்கோ, மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வீட்டிற்கோ யாராவது வந்தால், பாருங்கள் எங்களை சுற்றி தான் அரசியல் ஓடும் என்று ஒரு கருத்தை பரப்பி விடுவார்கள். அது அல்ல. ஒரு தனிநபரை நம்பி அவர்கள் வருவதில்லை. இங்கு ஒரு பிராந்திய கட்சியை, நாம் வலுவாக இருக்கக்கூடிய கட்சியை தேடி செல்வது மூலம் நம்முடைய கட்சியை இங்கு வலுப்பெற செய்ய வேண்டும் என்ற நோக்கில் தான் வருவார்கள். அது இவர்களுக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் இவர்கள் பரப்புரை செய்வது எங்களை நோக்கி அரசியல் சுற்றுகிறது என்று சொல்வார்கள். அதை விட்டு விடுவோம். ஆக இது எந்த காலத்திலும் ஒரு பெரிய சித்தாந்தத்தை கையில் வைத்துக்கொண்டு ஆட்சி செய்ததாக வரலாறு இல்லை. இப்பொழுது நான் செய்தி ஊடகங்கள் மூலமாக தெரிந்து கொண்டது, எடப்பாடிக்கு ஒரு பெரிய நெருக்கடி வருகிறது. என்ன நெருக்கடி? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் நிற்காமல் போனது தவறு. என்னதான் ஆளும் கட்சி அராஜகம் செய்து ஆட்சியில் அந்த தொகுதியில் ஜெயிச்சிரும் அப்படின்னா கூட நாம் எதிர்த்து போட்டியிட்டு ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்க வேண்டும் என்று ஒரு குரலும், இப்போ அப்படி ஆற்றதுனால நிறைய வாக்குகள் திமுகவுக்கு போயிடுச்சு அப்படின்னும் சொல்லி அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு குரல் எழுப்புவதாக ஒரு செய்தி. நான் செய்தி அடிப்படையாக வச்சு கூறுகிறேன். இது உண்மையாக இருக்கும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. காரணம், இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் இப்போது என்ன அடிப்படையில் என்ன மாதிரி கேள்விகளை வச்சுக்கிட்டு எடப்பாடி அணுகியிருப்பாங்கன்னு தோணுதுன்னா, ஐயா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இந்த மாதிரி கட்சி வாக்குகள் போயிடுச்சு, கட்சி தேஞ்சிக்கிட்டு இருக்கு, நாம் இது வரைக்கும் ஒரு பெரிய வெற்றிகளை சந்திக்கலை, கடந்த சில வருடங்களா நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் சட்டமன்ற தேர்தலாகட்டும் பெரிய குறிப்பிடத்தகுந்த வெற்றியை சந்திக்கலை, வாக்கு குறையுது, அதனால் மக்களுக்கு நன்மை வைக்கக்கூடிய சில சித்தாந்தங்களை எடுப்போம், மக்களை கவரக்கூடிய சில பேச்சுரைகளை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு ஒரு முதிர்ச்சியான அரசியல் தலைவர்களாக நாம் ஏற்றுக்கொள்ள இயலும். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? சசிகலாவை திரும்ப இணைத்துக் கொள்ளுங்கள்,
டிடிவி தினகரனை திரும்ப இணைத்துக் கொள்ளுங்கள். ஒன்றுபட்ட அதிமுக. இது என்ன ஒன்றுபட்ட அதிமுக என்று தெரியவில்லை. நான் இதே என்னுடைய சேனலில் தான் போட்டிருந்தேன். நீங்கள் குற்ற பின்னணி உள்ளவர்களை திரும்ப திரும்ப அரசியலில் அடைக்கலம் கொடுத்து உங்களுக்கு வாக்கு வங்கிக்காக மட்டுமே செயல்படுவது ஆரோக்கியம் இல்லாத ஒரு ஜனநாயகத்தை உருவாக்கிவிடும். அந்த அபாயத்தை தான் அதிமுக இப்போது செய்வதற்கு தயாராகிறது. சரி, ஒரு கட்சியை நடத்துபவர்கள் அவர்கள் கட்சி எப்படி எக்கெடுக்கிட்டு போகட்டும், சதிஞ்சு போகட்டும், பிரிஞ்சு போகட்டும், அது ஒன்றுமில்லாமல் ஆகட்டும் நினைப்பாங்களா? ஏதாவது ஒரு முயற்சி எடுப்பாங்க இல்லையா? இதை எப்படி சொல்கிறீங்க? இது பைத்தியக்காரத்தனமாலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேள்வி வைக்கலாம். நான் என்னுடைய எளிமையான கருத்து சொல்கிறேன். நீங்கள் கட்சியை பலப்படுத்துறது உங்களுடைய விருப்பம், அது உங்களுடைய முயற்சி. அதில் நாங்கள் தலையிடலை. ஒரு வாக்காளனாக, ஒரு சாமானியனாக நான் கேட்கிறேன், நீங்கள் யாரை இணைக்கிறீர்கள்? யாரெல்லாம் இணைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? ஒன்றுபட்ட அதிமுக என்பது தங்கள் தவறுகளை மறந்து, தங்கள் தவறுகளை திருத்தி கொண்டு அடுத்த சந்ததி, எதிர்கால சந்ததியினருக்குரிய அரசியல் வியூகங்களை வைத்திருப்பவர்களை நீங்கள் உங்களோடு ஒன்று சேர்க்கிறீர்களா என்றால் உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் உண்டு. அப்படி இல்லையே. அம்மையார் சசிகலாவிடம் என்ன அரசியல் சித்தாந்தம் இருக்கிறது? அவர் எந்த சித்தாந்தத்தை வைத்துக்கொண்டு இப்போது அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்? சுற்றுப்பயணம் என்கிறார். அவரிடம் பணம் இருக்கிறது. இதை தவிர என்ன இருக்கிறது? நீங்கள் எல்லாம் இதில் பேசுகிற எல்லாருமே, இதில் குறிப்பாக அந்த நாஞ்சில் சம்பத்துன்னு ஒரு ஐயா, வயதில் மூத்தவர், ஒரு பேச்சாளர், திராவிட பேச்சாளர். அவர் சொல்கிறார், அவர் கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி எதிர்த்தரப்பை தாக்குவார். இன்னொன்று அந்த சின்னம்மா வேணும்னு சொல்கிறார். ஏன் நாஞ்சில் சம்பத்து எடுக்கிறேன்னா அந்த ஒரே வீச்சு போய் சேருதுங்கிறனால. ஐயா, நீங்கள் சசிகலாவை கட்சியில் இணைத்து கொண்டு எதை சாதிக்க நினைக்கிறீர்கள்? அவர் பணம் கொடுத்தால் வரக்கூடிய கூட்டம் தான் அவரை சுற்றி இருக்கிறது. டிடிவி தினகரனுக்கு என்ன அரசியல் கவர்ச்சி இருக்கிறது? ஒரு கரிஸ்மெட்டிக் லீடர் அவருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கா? இல்லை நீங்கள் சொல்கிற அம்மையார் சசிகலா அவர்களுக்கு அந்த மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கா? லீடர்ஷிப் குவாலிட்டினா என்ன? இங்கே எந்த சித்தாந்தம் வேணாலும் எடுத்துக்கோங்க. கடவுள் இருக்கு, இல்லை, இந்தியன், தமிழன், திராவிடன், என்ன வேணாலும் எடுத்துக்கங்க. ஏன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கிற, இப்போ நடப்பில் இருக்கிற எந்த இதை வேணாலும் எடுத்துக்கங்க. இதெல்லாம் பயனற்று போன்னு தான் எடுத்துக்கங்க. எதுலையாவது இவர் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்காவது இவர் அதை அறிந்தவராக இருப்பாரா? இந்த திராவிட கட்சிகளை வளர்த்தெடுப்பதற்காக முன்னெடுப்புகள், அந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் என்று திமுகவிலும் என்று இருக்கிறார்கள், அதிமுகவிலும் இருக்கிறார்கள். இவர்கள் செய்த பணிகளில் ஒரு குறிப்பிட்ட 5% இந்த அம்மையார் செய்திருப்பாரா? இல்லை. இவரை பற்றி ஊடகங்கள் வந்ததெல்லாம் என்ன? ஜெயலலிதாவிற்கு மிக ரகசிய பாதுகாவலராக இருந்திருக்கிறார். அவருடைய ரகசியங்களை இவர் பாதுகாப்பவராக இருந்திருக்கிறார். யார்? சசிகலா அம்மையார். அப்படி இருந்ததற்கு கூலியாக அல்லது ஊதியமாக இந்த அரச இயந்திரத்தை கைப்பற்றி இருக்கிறார். அதுதான் ஜெயலலிதா அம்மையார் செய்த தவறு. தவிர்க்க முடியாத நிர்பந்தத்தினால்தான் இந்த அரசு இயந்திரத்தை தூக்கி இந்த சசிகலா அம்மையார்ட்ட கொடுத்து, இந்த சசிகலா அம்மையார் தன்னுடைய சொந்தங்களை பூரா முக்கியமான பதவிகளில் வைப்பதும், ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரிகளை தன்வசப்படுத்துவதும், இந்த கட்சியை முழுமையாக எடுத்துக்கொள்வதற்கு தேவையான பணங்களை திரட்டுவதும், இத்தனை வேலைகளையும் செய்து இதையெல்லாம் இவர்கள் ஆட்சியில் இருந்து கொண்டு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பணம் சம்பாதித்தார்கள் என்ற குற்றச்சாட்டையும் ஏற்று நிரூபிக்கப்பட்டு சிறைவாசம் சென்று திரும்பி வந்திருக்கிறார். இதுதான் இவருடைய தகுதி. நீங்கள் இருந்திருந்தால் ஜெயலலிதாவும் சேர்ந்து போயிருப்பார், ஜெயிலுக்கு போயிருப்பார் இல்லையா? அவர் இறந்து போனார். அதனால் அந்த தீர்ப்பு அவருக்கு பொருந்தாதுன்னு சொல்லுவாங்க. தட்ஸ் டெக்னிக்கல் கோல்டு. அதுக்குள்ளே நான் அந்த ஹோல்டுக்குள்ளே நான் போகல. அது எந்த மாதிரி பேசணும்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி எனக்கு அந்த சமத்தியம் இல்லைன்னு வச்சுப்போம். ஐயா குற்றவாளின்னு வந்துருச்சு, ஆனால் உயிரோடு இல்லை, அதனால் அவங்க குற்றவாளி இல்லைன்னு இல்லை. அவங்கள அந்த சட்ட குற்ற இதை அவங்ககிட்ட அமல்படுத்த முடியாது தீர்ப்பை. ஆனால் அந்த தீர்ப்பை ஏற்று சிறைவாசம் அனுபவித்து வந்திருக்கிறார். இனி நாம் ஒரு சமூக நற்காரியங்களில் ஈடுபடுவோம், அதில் ஈர்க்கப்பட்டவர்கள் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். நான் என்னுடன் சேர்ந்து வாழ்ந்த மறைந்த எனது சகோதரி ஜெயலலிதா என்ற ஆன்மாவோடு இணைந்து நான் பயணிக்கிறேன் என்று எங்காவது சசிகலா கூறியிருக்கிறாரா அம்மையார்? இல்லை. டிடிவி தினகரன் சாமர்த்தியமாக செய்தியாளர்களை கையாள்வதில் ஒரு தேர்ச்சி பெற்றவர். இவ்வளவுதான். சாமர்த்தியமான என்ன? எந்த ஒரு அர்த்தமில்லாத பதில்களை கூறுவார், ஆனால் தயங்காமல் கூறுவார். அதுதான் அவர் கூட திறமை.
கேட்கும் கேள்விக்கும் சொல்லும் பதிலுக்கும் எந்தவித உடன்பாடும் இருக்காது. ஆனால் அதை கூறுவதையே திறமையாக நினைத்து கொண்டு ஒரு உடல் மொழி கூட அப்படி ஒரு சிரித்த உடல் மொழியோடு கூறுவார். இவ்வளோதான் அவர் தகுதி. அவருக்கு பின்னாலையும் பணத்துக்காக ஒரு கூட்டம் இருக்குது. ஆக பணத்திற்காகவும் ஆதாயம் கிடைத்துவிடும், நமக்கு ஏதோ இவரை ஆதரித்தால் நமக்கு பணம் கிடைக்கும் என்ற கூட்டம்தான் இந்த சசிகலா அம்மையார் பின்னாலும் இதே டிடிவி தினகரன் பின்னாலும் இருக்கிறார்கள் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது அவர்களை இழிவுபடுத்துவதற்காக நான் சொல்லவில்லை. அவர்களிடம் எந்த ஒரு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, இந்த தேசத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை பண்பு கிடையாது, எதுவுமே இல்லை. நான் கண்ட வரை இல்லை. சரி, அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் இப்போ இருக்கிற தங்கமணி, ரங்கமணி, விஸ்வநாதன், நத்தம் விஸ்வநாதன் இவர்களுக்கெல்லாம் இருக்கிறதா என்றால் சகிக்காது. நான் இதைத்தான் ஒரு வருடத்திற்கு முன்பே அதிமுகவை கலைத்து விடுங்கள், நீங்கள் அந்த தலைப்பை போட்டு இந்த இதில் தேடி பாருங்க, கிடைக்கும். அதிமுகவை கலைத்து விடுங்கள் என்று ஒரு வருடத்திற்கு முன்பே சொன்னேன். ஏனென்றால் இவர்களிடம் திறமையான ஒரு மக்கள் மனதை கவரக்கூடிய பேச்சாற்றலோ தலைமை பண்போ கொண்ட தலைவர்கள் இல்லை. இவர்கள் எங்காவது தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றால் இவர்கள் பணம் கொடுத்து அல்லது இவர்களால் பண ஆதாயம் பெற்றவர்கள் மட்டுமே கூட்டத்திற்கு வருகிறார்கள், இவர்களோடு நின்று கொள்கிறார்கள், அந்த வேனை சுற்றி வர்றாங்க, அந்த கூட்டத்துக்கு பேச்சை கேட்குறாங்க. மற்றபடி அந்த இரட்டை இலை என்ற சின்னத்தை மதிக்கக்கூடியவர்கள், அது மட்டுமே மனதில் பதிந்தவர்கள் வாக்குகளை செலுத்துகிறார்கள். இதில் தான் இந்த கட்சி பிழைத்துக் கொண்டு இருக்கிறதே தவிர புதிதாக ஒரு தேசத்தை உருவாக்கக்கூடிய எழுச்சிமிக்க கருத்துக்களை கொண்ட தலைவர்கள் சுத்தமாக இல்லை. அந்த சிந்தனையின் அடிப்படை பண்புகளை கூட இவர்கள் பெற்றிருக்கவில்லை. எங்கேயாவது அப்படி பேச்சிருக்கா? அதுக்காக திமுக இருக்கான்னு கேட்ட முடியாது, அது வேற. இப்படி எந்த ஒரு தலைமை பண்பும் இல்லாதவர்கள் இன்னும் அதிக மோசமான விளைவுகளை, பண விளைவுகளை ஏற்படுத்தி குற்றங்களை செய்த நபர்களை கூட்டணி சேர்த்துக்கொண்டு அதிமுக வலுப்பெறும் என்று இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு தான் என்ன புத்தி இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. நான் சற்று கடுமையாக கூறியிருந்தால் மன்னிக்கவும். ஆனால் இவர்களுக்கு இந்த ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதை தவிர வேறு ஏதேனும் சிந்தனை இருக்கிறதா என்று தெரியவில்லை. இப்படி எந்த சிந்தனையும் மற்றவர்கள், எந்த சிந்தனா சக்தியும் இல்லாதவர்கள் ஒரு கட்சி என்று ஏன் வைத்துக் கொள்ள வேண்டும்? இவர்களெல்லாம் கலைத்து விட்டு அவரவர் வாழ்க்கையை பார்க்கலாமே. இவர்கள் கலைத்து விட்டால் திமுக என்ற ஒரு கட்சி தான் இருக்கும். அது ஒரு பெரிய ஜனநாயக ஆபத்து. ஆனால் இவர்கள் இப்படி ஒரு ஆரோக்கியம் இல்லாத, நலிந்த, மெலிந்த, நோய்வாய்ப்பட்ட ஒரு எதிர்கட்சியை வைத்திருப்பதற்கு பதிலாக இவர்கள் இல்லாமல் இருந்தால் கூட அடுத்து நிலையில் இருப்பவர்கள் இவர்கள் இடத்திற்கு வர முயற்சியிருப்பார்கள். அந்த முயற்சியிலே கூட அவர்கள் சீரடையலாம். அடுத்ததாக யார்? சீமான். அவர் பேச்சுரை எல்லோரும் போய் சேர்கிறது. நல்ல கருத்துரை எதுவும் இருக்கிறதா என்றால் இல்லை, சில கருத்துக்களை தவிர. அவர் பேச்சாற்றல் மிக்கவராக இருக்கிறார். அவர் பேசினால் அது சாமானிய மக்களை போய் சென்றடைகிறது. அது ஒரு பெரிய தனி கலை, திறமை. அப்படி ஒருவர் இருப்பதை கூட ஓரளவுக்காவது அரசியல் ஏற்றுக்கொள்ளலாம். ஏதோ அவர் பேச தெரிந்தவர் என்று ஏற்றுக்கொள்ளலாம். அவர் ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார் என்றால் மிக ஆபத்தானது, அது வேறு விஷயம். நம் தேசம் பாருங்கள், யாருடைய கைகளில் சிக்கி தவிக்கிறது. இப்போது ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்களை பற்றி நான் எதுவும் கூற விரும்பவில்லை, அதை அடுத்தடுத்த காணொலிகளில் கூறுகிறேன். இப்போது அதிமுக என்பதுதான். ஸோ அதிமுக இணைப்பு என்பது அவர்களே நடத்தக்கூடிய ஒரு கேலி கூத்து, ஒரு கூத்து நிகழ்ச்சி, ஒரு கேளிக்கை நிகழ்ச்சி என்று தான் இதை வைத்துக் கொள்ள வேண்டும். இது கடுமையான வார்த்தைகள் இருந்தால் மன்னிக்க வேண்டும். ஆனால் அவர்களிடம் எந்த ஒரு சித்தாந்தமும் இல்லை. எம்ஜிஆர் உருவாக்கியதாக ஏதோ ஒரு கூறுகிறார். எம்ஜிஆர் என்ன சித்தாந்தத்தில் வந்தார்? சினிமா கவர்ச்சியில் அரசியலுக்கு வந்தவர். அவர் படத்தை ரசிக்கலாம், அவருடைய உடல் மொழியை நாம் கண்டு மகிழலாம், அவருடைய டூயட் பாடலை கேட்டு சந்தோஷப்படலாம். ஜெயலலிதாவுக்கும் அப்படித்தான். அம்மையார் ஜெயலலிதாவும் திரைப்படங்களால் நடித்தார், படித்தார். இதெல்லாம் நம்ம பார்த்து மகிழ்ந்து கொள்ளலாம். அரசியல் என்பது என்ன? இதுவா? ஒரு தேசத்தை கட்டி எழுப்பக்கூடிய அரசியல் தலைவர்களா இவர்கள்? இவர்கள் வழியில் வந்தவர்கள் இவர்களுக்கு மட்டும் என்ன வந்திருக்கும்? ஒன்றும் இருக்காது. ஆனால் கூடிவிட்டால் ஏதோ பெரிய வெற்றி அடைந்து விடுவோம் என்று கற்பனை செய்து கொண்டு, அதிலும் அவர் வந்துவாரா, இவர் வந்துடுவாரான்னு இதுக்கு ஆலோசனை கூட்டம் வேறு நடத்துகிறார்கள். சகிக்க முடியாத ஒரு விஷயம் என்னவென்றால் ஆலோசனை கூட்டம் நடத்துகிறார்கள். இதையும் செய்தியாக வெளிவருகிறது. என்ன ஆலோசனை கூட்டம்? யாரை சேர்த்துக்குள்ள ஆலோசிக்கிறீர்கள்? அரசியல் பண்புகளை மிக சிறந்து எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நூலாசிரியரை நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்கிறீர்களா?
இந்த தேர்தல் வியூகங்களை வாக்கு அரசியலாக மட்டுமல்லாமல் சில ஆகச்சிறந்த கருத்துக்களை உள்வைத்து நாம் ஒரு கட்டமைப்போம் என்று சொல்லக்கூடிய மூத்தவர்களை நீங்கள் அரசியல் இணைக்க பாடுபடுகிறீர்களா? இல்லை. கோமாளிகளையும் கூத்தாடிகளையும் எந்த மதியமட்டு செயலை செய்யக்கூடியவர்களையும் நிலைமைக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய தந்திரக்காரர்களையும் சேர்த்தால் இந்த கட்சி வளர்ந்துவிடும் என்று நினைக்கிறீர்கள். ஒருவேளை இவர்கள் கூறியது போல் இணைப்பு நடந்து இந்த கட்சி வளர்ந்தால் தமிழ்நாட்டிற்கு இதைப்படி ஆபத்து வேறு எதுவும் இல்லை. நான் உறுதியாக என்று கூறுகிறேன். ஒரு வருடத்துக்கு முன்பே கூறிய அதே வீடியோவும் பாருங்கள். இப்போதே சொல்கிறேன், தயவு செய்து மக்கள் நன்மைக்காக நீங்கள் அதிமுக கட்சியை கலைத்து விடுங்கள். ஒன்றும் ஜனநாயகம் செத்து விடாது. ஒரு ஆபத்து வரும், பலமில்லாத எதிர்க்கட்சி இருக்கிறதோ என்ற ஆபத்து வரும். ஆனால் அந்த இடத்தை நிரப்புவதற்கும் அடுத்தடுத்த தலைமுறைகள் வந்து விடுவார்கள். நீங்கள் கட்சியை கலைத்து விட்டு அல்லது நீங்கள் இந்த அரசியலிருந்து விலகிவிட்டு சென்றால் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய நன்மை. நான் சொல்வதில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னியுங்கள். ஆதரவு இருந்தால் தெரிவிங்கள். மிக்க நன்றி.